இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் 3 ஞானிகள் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊரிலே 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். இருவரும் பக்கத்து வீட்டுக்காரர்கள். முதல் மனிதர் கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய மனிதர். இவர் தினமும் ஆலயத்திற்கு செல்வார். இவர் ஒரு உண்மையாக, நீதியாக, நேர்மையாக வாழக்கூடிய மனிதர். இவர் தன்னுடைய வாழ்விலை எந்த தொழில் செய்தாலும் அதில் வெற்றி காண்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது பக்கத்து வீட்டுக்காரர் மனிதர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வதில்லை. இவர் உழைக்காமலே தன்னுடைய வாழ்வில் செல்வங்களை சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் கூடிய ஒரு மனிதர். ஒரு நாள் இந்த 2ஆம் மனிதரின் மனைவி முதல் மனிதர் பார்த்து பொறாமைப்படுபவர்களாக இந்த 2வது கணவரின் மனைவி கூறுகிறாள், நீ பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, அவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்குதான், நீ தான் இருக்கிய, உன்னைய கல்யாணம் கட்டிட்டு நான் படுற பாடு இருக்க அப்படின்னு சொல்றப்ப, சரி நீ ஒழுங்கா வேலைக்கு தான் போக மாட்டேங்கிற, அவன் எங்கெல்லாம் போறானோ அவன் பின்னாடி போய் அவன் செய்யறத பாரு, அப்படியாவது உன்னால பணம் சம்பாதிக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றாப்புல. இந்த மனிதர் தினமும் காலையிலே 5 மணிக்கெல்லாம் எந்திரித்து ஒரு மாதா கோவில் ஆலயத்திற்கு செல்கிறார். அங்கே மாதாவின் திருச்சுருவ முன்னாடி தினமும் ஜெபமாலை சொல்லி கொண்டே இருக்கிறார். இந்த மனிதரும் போய்கொண்டிருக்கிறார். ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து இந்த மனிதர் அன்னையை தேடி செல்கிறார். இந்த 2ஆமவரும் செல்கிறார். 10வது நாளில் அன்னையானவள் இந்த மனிதருக்கு காட்சி கொடுக்கிறார். இந்த மனிதர் மயங்கி விழுந்துடுறார். உடனே மாதா இந்த 2ஆமவரை பார்த்து கேட்கிறார்கள், நீயும் 10 நாள் இந்த மனுஷனை பின்தொடர்ந்து வந்திருக்கிற, நான் இப்போது வரம் கொடுக்க போகின்றேன், நான் கொடுக்கின்ற வரம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள், ஆனால் உனக்கு தருகின்ற அனைத்தும் அவருக்கு போய் சேரும் என்று சொல்கிறார். உடனே இந்த 2ஆம் மனிதர் கூறுகிறார், நான் என் மனைவியிடம் கேட்டுவிட்டுத்தான் வர வேண்டும் என்று கூறுகிறார். உடனே மனைவியிடம் சென்று கேட்டுவிட்டு ஓடி வருகிறார். மனைவி சொல்றாங்க, நீ மாதாட்ட கேளு, எனக்கு ஒரு கையும் காலும் விளங்காம போயிடணும், அதனால உனக்கு வழங்காம போயிட்டுனா அவனுக்கு வழங்காம போயிடும், உழைக்க முடியாம வீட்டிலேயே முடங்கி உட்கார்ந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இவ்வாறுதான் இருந்து கொண்டே இருக்கிறது. முதல் மனிதர் கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த உலகிலே அவர் நற்பேறு பெற்று ஒரு புகழோடு வாழக்கூடிய மனிதராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 ஞானிகள் இன்று பாலன் இயேசுவை சந்திக்க செல்கின்ற போது ஏரோது அரசன் என்ன கூறுகிறான், நீங்கள் இயேசுவை சந்தித்து விட்டு வருகின்ற போது என்னிடம் செல்லுங்கள், நானும் சென்று வணங்க வேண்டும் என்று. இவர்கள் பாலன் இயேசுவை சந்தித்து வணங்கி விட்டு வருகின்ற போது இவர்களுக்கு வால் நட்சத்திரம் தோன்றி என்ன கூறுகிறது, நீங்கள் வந்த வழியை செல்ல வேண்டாம், வேறு வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இங்கே ஒளி என்பது கடவுளை மையமாக குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை ஒளி என்று கூறுகிறார். தொடக்கத்திலே கடவுள் இந்த உலகை படைத்த போது ஒளியை படைப்பவராக இருக்கிறார். ஆக ஒளி என்பது கடவுளை மையமாக வைத்து இருக்கிறது. எனவே இவர்கள் இந்த நட்சத்திரம் கூறியபடி இவர்கள் வேறு திசையை நோக்கி செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த 3 ஞானிகள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியுது. அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே பார்க்கின்ற போது தொடக்க நூல் புத்தகம் 17வது அதிகாரத்திலே பார்க்கிற போது ஆபிரகாம் கடவுளுக்கு அஞ்சி பணிந்து நடப்பவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து கடவுள் கூறுகிறார், நான் உன்னோடு செய்து கொள்ளும் இந்த உடன்படிக்கை உன்னை எண்ணற்ற நாடுகளுக்கு தலைவராக நியமிப்பேன் என்று கூறுகிறார். அவருக்கு முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தை பேரை கொடுத்து அவரை ஒரு நம்பிக்கையின் தந்தையாக ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் கடவுளுக்கு அஞ்சி பணிந்து வாழ்ந்ததால் அவருடைய தலைமுறையை கடற்கரை மண்ணை போல பருக செய்பவராக இருக்கின்றார். 2வதாக யோபு புத்தகத்திலே பார்க்கின்ற போது 2வது அதிகாரத்திலே பார்க்கின்ற போது யோபு தன்னுடைய வாழ்விலே எவ்வளவோ துன்பங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி கூறுகிறார், நீ இன்னுமா அந்த கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் யோபு தன்னுடைய வாழ்விலை பொறுமையாக இருக்கிறார். கடவுள் எனக்கு அருள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடவுளுக்கு அஞ்சி பணிந்து நடப்பவராக இருக்கிறார். எனவேதான் யோபு புத்தகம் 42வது வசனத்திலே பார்க்கின்ற போது யோபுக்கு கடவுள் அனைத்தையும் 2 மடங்காக திருப்பி கொடுப்பவராக இருக்கிறார். ஆக
விவிலியத்தில் பார்க்கின்ற போது யார் யாரெல்லாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்கள் நற்பேறு பெற்றவர்களாக வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலக நடப்பின்படி நாம் பார்க்கின்ற போது மறைந்த முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவருடைய வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியவர் TN குப்தா அவர்கள். இவர் ஒரு கிறிஸ்தவர். இவருக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ அழைப்புகள் கொடுத்து தீர்ப்பை மாற்றி அமைக்க சொன்னார்கள். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவர், நான் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவன், எனவே நான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வேன் என்று ஒரு சரியான தீர்ப்பை வழங்கினார். இரண்டாவதாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் சகாயம் IAS அவர்கள். இவர் ஒரு நேர்மையான அதிகாரி, இவரும் ஒரு கிறிஸ்தவர், இவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். ஆனதனால் தான் இந்த இருவரையும் இன்று மக்கள் பேசி கொள்பவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள் எல்லாம் நற்பேறு உள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 3 ஞானிகள் வேறு திசையை நோக்கி செல்கின்ற போது அந்த வால் நட்சத்திரம் வருகின்றது. நீங்கள் அவருக்கு அந்த வால் நட்சத்திரம் கூறுகின்றது, நீங்கள் வேறு திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று. இந்த 3 பேருமிடையே ஒற்றுமை இருந்தது. 3 பேருமிடையே கருத்து வேறுபாடு வரவில்லை. அந்த வால் நட்சத்திரம் கூறியவுடன் ஒருவருக்கொருவர் இல்ல நாம இப்படித்தான் போகணும் என்று அவர்கள் சொல்லவில்லை. மாறாக மூவரும் இணைந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வை பயணிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிடையே ஒற்றுமை இன்மைக்கு காரணம் இந்த கருத்து வேறுபாடு. நிறைய ஊர்களில் இந்த ஒற்றுமை இல்லை. காரணம் நம்மிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த 3 ஞானிகள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற போது ஒற்றுமையோடு வாழ்வோம். நம்மிடம் கருத்து வேறுபாடு இருக்காது. அதை போன்று இன்றைய நாம் விவிலிய பகுதியிலே பார்த்தோம். யோபு என்பவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பொறுமையாக இருந்தார் என்று கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். அதே போன்று நம்முடைய வாழ்விலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த 3 ஞானிகள் வால் நட்சத்திரம் கூறியவுடன் அவர்கள் பொறுமையாக சிந்தித்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து ஒரு திசையை நோக்கி சென்றார்கள். நம்முடைய வாழ்விலை இன்று எதற்கெடுத்தாலும் ஒரு அவசர உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எடுத்த உடனே எல்லாம் கிடைச்சிருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பொறுமையா இருக்க மாட்டேங்கிறோம். பொறுமை கடலினும் பெரிது என்று கூறுவார்கள். நம்முடைய வாழ்வில் இந்த பொறுமை நம்மிடம் இருக்கிற போது நாமும் இயேசுவை சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் இந்த 3 ஞானிகள் நமக்கு கூறுபவர்களாக இருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்று நம்மிடையே இருக்கின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கோபம். இந்த 3 ஞானிகளுக்கு அந்த வால் நட்சத்திரம் கூறியவுடன் என்ன ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கோபப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் கோபம் இயலவில்லை. இந்த வால் நட்சத்திரம் சொன்னோன்னு கேட்டனமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு கோபம் வந்திருக்கலாம், வரல. ஆனால் மூவரும் இணைந்து செல்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், இந்த மனித உறவுகள் விரிசல் காணப்படுவது கோபம் என்பது. கோபம் இன்று நம்மிடையே விட்டு போகும் எனால் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும். நாம் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோம். எனவே அன்பு உறவுகளே, இந்த 3 ஞானிகள் கடவுளை சந்தித்தார்கள். எத்தனையோ அரசர்கள் இருந்தாலும் எத்தனையோ ஞானிகள் இருந்தாலும் இந்த 3 ஞானிகளை தான் திரு அவை இன்று விழாடுத்து கொண்டாடுவதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலை நாமும் இந்த 3 ஞானிகளை போல் கடவுளை சந்திக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற கோபத்தை விட்டுவிட வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வாழ்விலை பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த 3ம் இன்று ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற போது அந்த குடும்பம் அந்த ஊர் நல்லதொரு ஊராக தலை சிறந்த குடும்பமாக இருக்கும். ஆமென்.